ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. இந்த ஹெச்டி சென்சஸ் ஜாப்க்கு ட்ரைனிங் வந்து நாளைக்கு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து ட்ரைனிங் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு, நாளைக்கும் இருக்குது ட்ரைனிங்கு. இன்றைக்கி நடந்த ட்ரைனிங் படி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சோஷியோ எக்கனாமிக் சர்வே ஆப், அதாவது டிஆர்ஜி ஆப் தான் முழுக்க நீங்கள் அதில் தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த பழங்குடி மக்கள் கணக்கெடுத்து அதில் தான் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஆப் பற்றின முழு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இந்த சோஷியோ எக்கனாமிக்னால் என்னென்னு தெரிஞ்சுட்டு போங்க. அதாவது அந்த சமூக பொருளாதார நிலை அப்படின்னா என்ன, அது வருமானம், கல்வி, தொழில், அவங்களுடைய இதை சார்ந்தது தான் அது. அதனுடைய டீட்டெயில்ஸ், அவங்களுடைய வருமானம் என்ன, அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க, அவங்களுடைய தற்போதைய பொருளாதார நிலை என்ன, இதையெல்லாம் தான் நீங்கள் அவங்ககிட்ட டேட்டாவை கலெக்ட் பண்ணி இப்போ பர் மெம்பருக்கு உங்களுக்கு 90 ருபீஸ்ன்ற மாதிரி தரப்போகிறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ நாளைக்கு ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா அப்படின்னா என்னன்னு கூட தெரியாமல் நம்ம அந்த ஜாப்க்கு போக முடியாது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸை சொல்லுங்கள். அண்ட் தென் வந்து ஐடிகே லீட் வாலண்டியர் லிஸ்ட் இன்னும் யாருக்கும் சொல்லலை எந்த டிஸ்ட்ரிக்ட்லையுமே. ஸோ அதனுடைய லிஸ்ட்டை வந்து ஸ்டேட் வைஸ்க்கு அனுப்புறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு கோஆர்டினேட்டர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ முழுக்க கோஆர்டினேட்டர்ஸ், அந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ், நம்ம பிளாக் கோஆர்டினேட்டர்ஸ் தான் செலக்ட் பண்ணுறாங்க அந்த லீட் வாலண்டியர்ஸை. இதனோட தகுதி என்னென்னா, லீட் வாலண்டியர்ஸாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எங்கே வேணாலும் போய் சூப்பர்வைசிங் பண்ண அவங்களுக்கு அவங்க தகுதி வாய்ந்தவராக இருக்கணும். அதன் வந்து நல்லா பேசக்கூடியவங்களாக இருக்கணும், தைரியமாக. அதன் முதல் வந்து ஸ்டார்டிங்கில் ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அதிலேருந்து டெர்மினேட் ஆகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. முழுக்க இந்த ஐடிக்கே முடிகிற வரைக்கும் அவங்க இருந்து உங்கள் எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தி கொடுக்குறவங்களா தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. வேறு எதுவும் இதன் மூலமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ யாருக்கு செலக்ட் ஆனாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.